இவங்க 3 பேரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு என்னமோ அகிலம் மறிஞ்ச ஆமை குஞ்சுகள் மாதிரி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வீடியோலாம் நான் பார்க்கறதே கிடையாது. நிறைய பேர் ரீசெண்டா இந்த வீடியோ எனக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது ரீசெண்டா வெளியான வீடியோ கிடையாது. போன வருஷம் 4வது மாசம் பேசியிருக்காங்க. அது இப்ப ரீசெண்டா அஜித் குமார் இந்த ரேஸ்ல எல்லாம் போய் ஜெயிச்சாப்லையா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சரி, அப்படி என்னதான் அவங்க பேசியிருக்காங்க நீங்க பாத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நல்ல டிரைவிங் ஸ்கூல்ல சேர்க்கணும். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. என்ன ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி கை காலெல்லாம் உடச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் எப்போதான் டிரைவிங் கற்றுப்பாரு? அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்த டிரைவிங் லைசன்ஸ் முதல்ல வாங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துலையும் ஆக்சிடென்ட் ஆகிற ஒரே நடிகர் அவர் தான். அவர் ஆக்ஷன் ஸ்டார் கிடையாது. எல்லா படத்துலையும் ஆக்சிடென்ட் ஆகிறது அவருக்கு மட்டும் தானா? வேற யாருக்கும் ஆகாதான். அவர் ஆக்ஷன் ஸ்டார் இல்லையா, ஆக்சிடென்ட் ஸ்டார். பைத்தியக்காரங்களா? அதை நீங்க நக்கலா சொல்லக்கூடாது, அதை பெருமையாக தான் சொல்லணும். ஒரு படத்தை நம்ம காசு வாங்கிட்டு நடிக்கிறோம், அந்த படத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஆக்கணும். இதுவே நம்ம டூப் போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்காது. நம்மளே பண்ணா ரியலிஸ்டிக் இருக்கும் அப்படின்னு நினைச்சு டூப் எதுவும் வச்சுக்கிறாம நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் பண்றாப்ல. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் அசம்பாவிதம் நடந்துருது. அதை பார்த்து நீங்க வருத்தப்படலைனா கூட பரவாயில்ல. ஆனா அதை நக்கல் பண்ணி பேசி சிரிக்கும் போது அதை பார்க்கும் போது செருப்பு கழட்டி அடிக்கும் போல தோணுது. இதுல ஒருத்தன் சொல்றேன் டிரைவிங் லைசன்ஸ் திரும்ப வாங்கணுமா. இப்ப கூட ரீசெண்டா துபாயில நடந்த 24 ஹவர்ஸ் கார் ரேசிங் தேர்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க போர்ஷே கப் கேட்டகரியில அவரோட டீம். ஒரு ஸ்டண்டையோ இல்ல ஒரு சண்டை காட்சியோ ஒரு டூப் போட்டு பண்றதை விட நம்மளே பண்ணோம்னா நம்மளோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், அவங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் பண்ணும்போது ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. அதை இப்படி சிரிச்சு பேசுற அளவுக்கு இருக்காங்கன்னா இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. புரியல, இந்த மனுஷனை பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு இவங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? எந்த ஒரு அரசியல் கட்சியும் சப்போர்ட் பண்ணதில்ல, எந்த ஒரு முரண்பாடான கருத்தையும் எங்கேயும் வச்சதில்ல, தன்னோட சுயலாபத்துக்காண்டி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்ததில்ல. ஃபேன்ஸை நீங்க உங்க குடும்பத்தை பாருங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்க இந்த மனுஷனை எதுக்கு இவங்க இவ்வளவு டார்கெட் பண்றாங்கன்றதை எனக்கு இன்னமும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. போய் தொலைங்கடா, அவங்க எல்லாம் பேசுறதே வேஸ்ட்.